அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் வந்து டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறதுனா, ஒரு 2 வாரமாகவே நான் வீடியோவே போடுறதில்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணல. ஏன்னா எங்கள் அப்பா தவறிட்டார். அதனால் அந்த ஒரு டென்ஷனு, அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் நான். திருப்பியும் வீடியோ போடலாம், அதுமாரி பண்ணால் தான் கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்குமே. சரி, நம்ம வேலையை கற்றுக்காது கொடுப்போம் எல்லாருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்தமாதிரி சுச்சுவேஷனில் நான் எதுவுமே பண்ண முடியல, எந்த வேலையுமே என்னால் பண்ண முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கேன். ஓகே, இனிமேல் கண்டிப்பாக நிறைய நம்ம வீடியோ போடலாம், நிறைய விஷயம் நான் கற்றுறேன் உங்களுக்கு. அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கிளச்சு நாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இதுமாரி, வண்டி போய் நம்ம சிக்னல் நிற்கிறேன்னு வச்சுங்களேன், கிளச்சை பிடிச்சாவே வண்டி அப்படி ஜெர்க்காகினே இருக்கும், ஆடினே இருக்கும் வண்டி. ஏன்னா வண்டி விட்டால் தான் போகணுமே, பிடிச்சாவே ஆடினே இருக்கும், அதுதான் ஜெர்க்கிங்கு. அதேமாதிரி கிளச்சை விட்டாவே டக்கு டக்குன்னு சவுண்டு ஒன்று வரும், அது கிளச்சு ஜெர்க்கிங் நாய்ஸு, ஆஃப் கிளச்சு நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டீல் பிளேட்டு இல்லை கிளச் பிளேட்டு பெண்ட் ஆச்சுன்னா தான் இந்தமாதிரி பிரச்சனை வரும். அதுதான் நம்ம காட்டி எப்படி பெண்டு காமிக்கணும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் கிளச் பிளேட்டு மாற்றும் போது இதுமாதிரி செக் பண்ணி மாற்றினீங்கன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வண்டியில் வராது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் வீடியோ கண்டிப்பாக போகலாம், வர வாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வண்டியில் வந்து இந்த ஆஃப் கிளச்சு நாய்ஸு, அப்புறம் கிளச்சு பிளேட்டு மாற்றினாவே அது சரியாக நம்ம மாட்டலையோ இல்லைனா மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்னா கிளச்சை பிடிக்கும் போதே வண்டி அப்படி ஜெர்க்காகினே இருக்கும். இப்போ அந்த ஃபால்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடி தான் பார்க்க போகிறோம். அதை வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண தெரியாது, நம்ம பிரித்து பார்த்துட்டு அந்த கிளச்சு பிளேட்டோ இல்லைனா அந்த ஸ்டீல் பிளேட் எதனா பெண்டு இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ நிறைய பேர் கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதுமாதிரி நான் கிளச் பிளேட்டு மாற்றினேன், அதனால் வண்டி கிளச்சை பிடிச்ச ஃபஸ்ட் கியர் போட்டாவே அப்படியே ஜெர்க்காகினே இருக்குன்ட்டு. இப்போ அந்த பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா வண்டிக்கும் அது சேம் தான். இதுமாரி பிளேட்டு பெண்ட் ஆனாலோ இல்லைனா ஸ்டீல் பிளேட்டு பெண்ட் ஆனாலோ இல்லை நம்ம சரியாக மாட்டலாம் கூட இந்த பிரச்சனை வரும். இப்போ நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியில் காமிக்கிறாது. முதல்ல நம்ம கிளச்சை பிரிக்கணும். அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதனால் கொஞ்சம் காமிக்கிறது. முதல்ல கிக்கரை கட்டணும், அதுக்கப்புறம் இந்த கிளச்சு கேஸை கட்டணும். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கிக்கரை கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் அரைக்கிடுங்க, அதுக்கப்புறம் இந்த கிளச்சு கேஸ் கட்டணும். ஓகே, இது எல்லாமே 8ஆம் நம்பர் போல்டு தான் வரும். இது 5 போல்டு ஒரே சைஸ் இருக்கும், 2 போல்டு ஒரு சைஸ் இருக்கும், ஒரு போல்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதை. இது கிளச்சை பிரிக்கணும், கிளச்சை பிரிச்சா தான் தெரியும். இது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அந்த நாய்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வண்டி ஓட்டும் போது தான் தெரியும் கிளச்சு ஜெர்க் ஆகுறது. இந்த ஆஃப் கிளச்சு நாய்ஸு, இது எல்லாத்துக்கும் இந்த காரணம் தான். எல்லா முடியும் கிடையாச்சு. இப்போ நம்ம டிப்ஸ்டிக்கு கட்டிடணும். இது கட்டினா தான் நம்ம கிளச்சு கேஸை வெளியிட முடியும். ஓகே, இப்போ நம்ம ஷேக் பண்ணாவே ரிப்பேர் எடுத்துடலாம். இதுக்கு தேவையான கேஸ் கட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கிளச்சு கேஸ் கட்டு, ரோட்டர் கேஸ் கட்டு எல்லாமே. இந்த ஆஃப் கிளச்சு நாய்ஸ் வந்து 2 விஷயத்தில் வரலாம். நம்ம புதுசாக பிளேட்டு மாற்றும் போது கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டால் லைட்டாக பெண்டு இருந்தால் கூட இதுமாரி வரும். இல்லை நம்ம மாட்டுறது சரியாக மாட்டலனா கூட இந்தமாரி ஆஃப் கிளச்சு நாய்ஸு, கிளச்சு ஜெர்க்கிங் நாய்ஸு இதெல்லாம் வரும். இப்போ நம்ம கிளச்சு பிடிக்கணும். இந்த 4 ஸ்க்ரூவே நம்ம டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணணும். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் உங்களுக்கு, கிளச்சு பிளேட் எப்படி மாற்றுறதுன்ட்டு. அதே ப்ராசஸ் தான் இது. ஆனால் மாட்டும் போது கரெக்டாக மாட்டலைன்னா இந்த பிரச்சனை வரும். அதையே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் ஒரு ஃபில்டர் தான், எதுவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வெளியில் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுங்களா, போல்டு இப்படி அடிச்சிருக்காங்க. இந்தமாரிலாம் நம்ம கரெக்டான டூல்ஸ் வச்சு கட்டினாலும் இந்தமாரி போல்டுலாம் டேமேஜே ஆகாது. இது வெளியில் பண்ணதால் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அதை வெளியில் பண்ணியிருக்காரு அவர். அதுமாரி ஆஃப் கிளச் நாய்ஸ் சொல்லியிருக்காரு, அதனால தான் நம்ம பிரித்து பார்க்குறோம் அந்த வண்டியை. அது பிளேட்டு பெண்டாக இருக்கலாம், அது கட்டினா தெரியும். நான் கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம குளிர் வச்சு கட்டுறோம். இப்போது இந்த கிளச்சு படிக்கிற அந்த கப்பை கட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிளச்சு கட்டணுமே. இதுக்கும் 10ஆம் நம்பரு இல்லை 8ஆம் நம்பர் ரெண்டுமே வரும் அதில்.
நல்லா ஃபில்டர் பண்ண ஆயில் தான் இது வழியாக உள்ளே போகும். ஓகேங்களா, கிராங்க் ஷாஃப்ட் உள்ளே போயிட்டு ஹெட்டுக்கெலாம் போகிறது. இதுக்கும் கீழே ஃபில்டர் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, டஸ்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் தான் ஆயில் மேலே போகாது, போரில் ஸ்கோரிங் வரும். அதனால் சர்வீஸ் ஆயில் மாற்றும் போது ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் நம்ம க்ளீன் பண்ணாவே இது பக்காவாக இருக்கும். இந்த 4 போல்ட்டு 10 நம்பர் தான். இது எந்த வண்டி கிளச்சு ஜெர்க் ஆகினாலும் எல்லா வண்டிக்கும் சேம் தான் நம்ம பண்ணுற வேலை. இப்போது செக் பண்ணுறது. ஓகே, இப்போ கட்டியாச்சு. இந்த 4 ஸ்ப்ரிங்கை வெளில தர வேண்டியதான். இப்போது அதுக்குள்ளே இருக்க நெட்டையும் கட்டணும். இதுக்கு ப்ராப்பராக அதுக்கு தேவையான புல்லர் கரெக்டாக வச்சு சின்ன சைஸ் வரும். அதுக்கு இது பண்ணாவே இது ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம கிளச்சை பிடிக்கிறோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், இது வந்து இப்படி உள்ளே போயிட்டு வரலாம். அந்த ஷேக் இருக்கணும். மேலே கீழே போயிட்டு வந்து அந்த ஷேக் வரக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா உள்ளே இருக்க மெயின் ஷாஃப்ட் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் கூட உங்களுக்கு சீக்கிரம் கிளச் போட்டு போயினே இருக்கும். தெரியுங்களா, இந்த ஷேக் வந்து உள்ளே போயிட்டு வரலாம், ஆனால் மேலே கீழே போயிட்டு வரக்கூடாது. இப்போ இதில் பேரிங் நல்லா தான் இருக்குது. இதில் இந்த உள் ஷேக் கரெக்டாக இருக்குது. மேலே கீழே போகக்கூடாது. மேலே கீழே போயிடுச்சுனாவே பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இருக்குது, லைட்டாக ஷேக் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டலாம். இப்போ நம்ம கிளச் பட்டை பிரித்து பார்க்குறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த 4 பிளேட்டையும் தனித்தனியாக, ஸ்டீல் பட்டை தனியாக, கிளச் பட்டை தனியாக பிரிக்கணும். இது புது பிளேட்டில் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்மளுக்கு. இந்த 4 பிளேட்டில் தனித்தனியாக எடுத்துங்க. இப்போது இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஓகே, இந்த 4 பிளேட் நம்ம எடுத்துருக்கோம்ல. இப்போ எப்படி நம்ம பெண்டு செக் பண்ணுறது, நீங்கள் தெரிஞ்சுங்களேன். இந்த ஒரு பிளேட் வண்டி பெண்ட் இருக்குது, தெரிஞ்சுங்களேன். ஆனால் இதை மாட்டும் போது கரெக்டாக ஃபிட் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக உட்காரும், வண்டிலாம் ஓடும். இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை வராது. அந்த ஜெர்க்கிங் நாய்ஸு இதெல்லாம் தான் வருது, தெரிஞ்சுங்களேன். இந்த பிளேட்டு புது பிளேட்டு தான் இது. அந்த கேப் பாருங்கள், 3 பிளேட் எப்படி இருக்குது, 4வது பிளேட் மேலே பிளேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கேப் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்பில் தான் இந்த பிரச்சனையும் உங்களுக்கு. இது ஒரு பிளேட் இங்கே போட்டு பார்க்குறேன் பாருங்கள். கீழ் பிளேட்டு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு பிளேட்டு பெண்டாக இருக்குது. அந்த ஒரு பிளேட்டு பெண்டாகிறதுனால தான் ஜெர்க்கிங்கு, ஆஃப் கிளட்ச் நாய்ஸு, இந்த பிரச்சனைலாம் வர்றது உங்களுக்கு. இப்போ இதை நம்ம பெண்டெல்லாம் எடுத்து போட முடியாது. இது எல்லோரும் சொல்லுவாங்க பிளேட்டை பெண்ட் எடுத்து போடலான்ட்டு. கண்டிப்பாக பெண்டு வண்டி எடுக்காதீங்க. பெண்ட் எடுத்தாலும் இன்னும் மோசமாக தான் தவிர கண்டிப்பாக இது பெண்ட் எடுக்க முடியாது. அதுமாதிரி லோக்கல் பிளேட் இது. நம்ம போகிறத பொறுத்து கம்பெனி பிளேட்டாக போட்டால் எந்த பிரச்சனையும் வராது. கம்பெனி பிளேட்ஸும் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் நம்ம அதை திருப்பியும் கட்டி அவங்ககிட்ட கொடுத்தா கூட மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பிளேட்டு தான் பிரச்சனை. இப்போ அந்த பெண்டு திருத்தில் க்ளீனாக உங்களுக்கு அந்த ஒரு பிளேட்டு பெண்டானது தான் இந்த கிளட்ச் நாய்ஸு, ஆஃப் கிளட்ச் நாய்ஸ்லாம் வருது. இப்போ நம்ம பிளேட்டை மாற்றினாவே கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்து நம்ம ஸ்டீல் பிளேட் எப்படி செக் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்டீல் பிளேட்டு பாருங்கள், இப்போ எவ்வளோ பக்காவாக இருக்குது, பெண்டே இல்லை இதில். ஓகேவா, இது நல்லா ஒரு இடத்துல அழுத்தினாவே ஒரு இடத்துல தூக்கணும். அப்படி இருந்தால் தான் பெண்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த பெண்டும் இல்லை ஸ்டீல் பிளேட்டில். அப்போ தைரியமாக இதே போடலாம். கிளட்ச் பிளேட்டில் தான் ப்ராப்ளமே இது. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்லேயே, இப்போ பிளேட்டு புதுசாக போட்டிருக்கு, ஆனால் கிளச்சு ஃபஸ்ட்டு கீரில் போட்டு கிளச்சை விட்டால் வண்டி ஜெர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கு இந்த சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் இதுமாரி கைட்டு நம்ம ரீசெட் பண்ணாலோ இல்லைன்னா கிளச் பிளேட்டு பெண்டு இந்த கிளச் பிளேட்டு மாற்றினாவே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ நம்ம புது பிளேட்டு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள். ஓகே, இந்த பிளேட்டு பாருங்கள், கம்பெனி பிளேட்டு தான். வெறும் 360 ரூபா தான் இது. ஓகேங்களா, லோக்கலில் நீங்கள் பிளேட் வாங்கினீங்கன்னா இதோட ஒரு 150 ரூபா கம்மியாக இருக்கும். பாதிக்கு பாதியாக இருந்தாலும் நம்ம கம்பெனி பிளேட் போட்டாவே நல்லது தான். இதை போட்டாவே அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வராது. இது நம்ம கைடி நம்ம ஒரு அடி செக் பண்ணிடலாம் பிளேட்டில் பெண்ட் இருக்காண்டு. இதுதான் இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளேட்டு
எந்த ஒரு கேப்பும் இல்லை. அதேமாதிரி பிளேட்டை மாற்றும் போது இதுமாரி ஒரு செக் பண்ணி போட்டாவே இந்த ஆப்ரேஷன் நாய்ஸ் வராது, கிளச்சி நாய்ஸும் வராது. இது செக் பண்ணுறதுனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ செக் பண்ணி அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, இது பக்காவாக இருக்குது. இப்போ டக்குனு ஃபிட் பண்ண வேண்டியதான். எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட் ஒன்று. இதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பக்கம் வருங்களா? இப்போ அப்படியே மாட்ட வேண்டியதான். நம்ம கிளச்சி பெல்லில் போட்டு கடைசியாக நம்ம ட்ரம் போல்ட்டையும் செக் பண்ணிக்கணும். ஸ்டார் போல்ட் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் தெரியும் உங்களுக்கு? கீரு விழாது, உங்களுக்கு கீரு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஓகே, கிளச்சி பெல்லை மாட்டியாச்சு. கட் வாஷரு கரெக்டாக அது மாதிரி கரெக்டாக மாட்டணும். அதே மாதிரி கட் வாஷை கரெக்டாக வச்சு இந்த கப்பை கரெக்டாக மாட்டுங்க. இதை மாட்டும் போது தான் நம்ம கரெக்டாக மாட்டணும். ரொம்ப அழுத்திலாம் மாட்டினா தான் இந்த பிரச்சனை வரும். கரெக்டாக ஃப்ரீயாக போய் உட்காரணும். அது இது ஒரு வாஷர் வரும், சைஸ் மேலே தெரியும். அதுக்கப்புறம் போட்டு டைட் பண்ண வேண்டியதான், நெட்டை போட்டு. அதேமாதிரி குள்ளர் வச்சு இந்த வீடியோக்காக தான் இது ஒரு 10 நிமிஷம் கால் ஆகுது. நாங்களே பண்ணால் கடந்து சீக்கிரம் பண்ணுறோம். அதை நீங்களும் பண்ணலாம். நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு ½ ஹவரில் பொறுமையாக பண்ணால் முடிச்சிடலாம். இதை கைடி க்ளீன் பண்ணாவே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் லீக் ஆகும்ன்ட்டு. அந்த பிரச்சனையே வராது. இல்லை, நீங்கள் கேஸ் கட்டு சரியான ப்ராப்பராக போட்டிங்கனாவே லீக்கே வராது. ஓகே, பிரச்சனை ஆச்சு. ஓகே, 4 ஸ்ப்ரிங்கே கரெக்டாக நம்ம போடணும். இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எப்படி வேணாலும் போடலாம், தலைகீழலாம் கிடையாது. லிஃப்டர் பிளேட்டு கரெக்டாக வச்சு மாட்ட வேண்டியதான். இது ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள், ஒரே சைட் டைட் பண்ணாதீங்க, பிளேட்டு உடஞ்சிரும். ஸ்ப்ரிங்கு சரியாக உட்காந்துனா கூட ஆப்ரேஷன் ஆகி வந்துடும். ஓகே, இந்த பிளேட்டை அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். இது ஆப்போசிட்டாக டைட் பண்ணுங்கள், ஒரே சைட் டைட் பண்ணாதீங்க, அப்போட ஐஸ் வரும். அதனால் ஆப்போசிட்டாக. இதில் ஒரு மீடியம் டைட்டு தான், நம்மளுக்கே தெரியும் டைட் பண்ணும்போதே. ஓகே, இங்கே லாக் பண்ணலான்ட்டு. கீழே ஒரு கப்பு போடணும். இந்த கப்பு எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. கிளச்சி பிளேட் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயில் கீழே நிற்கும், அதுக்காக தான் அது. ஓகே, கப்பு போட்டு டைட் பண்ணணும். கப்பை கரெக்டாக மாட்டுங்க. கொஞ்சம் கிராஷ் ஆச்சுன்னா கூட பிளேட்டில் போட்டு வராயும், அதனால் கரெக்டாக மாட்டுங்க. அப்புறம் ரோட்டர் எடுத்து மாட்ட வேண்டியதான். ஓகே, ரோட்டர் போல்ட்டையும் நம்ம டைட் பண்ணலாம். இந்த கிளச்சி கேஸ்க்காக இப்போ நான் மாற்றலை. ஏன்னா இப்போ தான் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்கு. அது வெளியில் பண்ணியிருக்கு, ஆப்ரேஷன் ஆகிட்டு வந்திருக்காரு. அதனால் கஸ்டமர் என்டர்ஸ் வந்திருக்காரு. அதனால் பிளேட்டில் ப்ராப்ளம். அதனால் பிளேட் வண்டி எப்படி பெண்டுன்னு செக் பண்ணுறது தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் கேஸ் கட்டில் நான் மாற்றலை. ஏன்னா இப்போ மாற்றின கேஸ் கட்டு தான். ஓகேவா? ஓகே, ரோட்டர் பிளேட்டை மாட்டிட்டு 4 ஸ்க்ரூ. இது ஃபுல் டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாக விட்டால் கூட ஸ்க்ரூ ரன்னிங்கில் கழண்டி போயிட்டு இந்த ஸ்க்ரூ இங்கே போய் மாட்டிக்கும். அப்புறம் வண்டி கண்டிப்பாக ஜாம் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு வண்டி ஓட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நடுவில் சொல்கிறதுலாம் கரெக்டாக உங்களுக்கு புரியாது. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆப்ரேஷன் நாய்ஸுக்கு இந்த வேலை செஞ்சாவே போகிறோம். வேறு எந்த பொருளும் நீங்கள் மாற்ற வேணாம். எந்த பொருள் பெண்டாகிருக்கோ அதை வண்டி நம்ம மாற்றலாம் போகிறோம். அதுக்காக நம்ம அசம்பிளியே ஃபுல்லாக மாற்றிட்டு தேவையில்லாமல் ரொம்ப செலவுலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2000-3000 செலவு பண்ணி ஆப்ரேஷன் நாய்ஸ் வந்துச்சுனாவே பிரச்சனை தான் அது. ஓகே, கிளச்சி கேஸ்க்கு வண்டி புதுசாக போடலாம். லைட்டாக க்ரீஸ் லைட்டாக தடவுங்க மேலே. ஏன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும், அதிலே ஒட்டிக்கும். அத்தோடி கட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல ரோட்ரு ஃபில்ட்ரு கரெக்டாக மாட்டணும், அதுக்கப்புறம் தான் கேஸ் கட்டே மாட்டணும். ஓகே, ஃபில்ட்ருக்கு பக்காக வருது, எடுத்து மாட்ட வேண்டியதான்.
இந்த கேஸ்கெட்டு கரெக்டாக ஒரிஜினல் கேஸ்கெட்டு 65 ரூபா வரும். லோக்கல் கேஸ்கெட்டு விற்கிது இல்லை. சரி கிளச்சி பிச்சை நம்ம ஒரிஜினல் கேஸ்கெட் தான் போடுறது, அதனால் கிளச்சி கேஸ்கெட் 65 ரூபா வரும். அதுதான் இதுவும் ஒரு புதுசாக மாற்றிருக்காரு, கட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வேறு மாற்றிட்டோம். கட்டாக இருந்தே நம்ம போட்டதா கண்டிப்பாக ஆயிலெலாம் லீக் வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், திரும்பி கழட்டணும். அதனால தான் இப்போ மாற்றியாச்சு. ஓகே கேஸும் மாட்டியாச்சு. கிளச்சி கேபிள் லைனும் கொடுத்தாச்சு மேலே. இப்போ கேஸை மாட்டிட்டு வண்டியை ஓட்டி பார்த்தாவே கண்டிப்பாக அந்த நாய்ஸ் வராது, க்ளீனாகவும் இருக்கும். நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி ஆப்ரேஷன் நாய்ஸ் வந்தால் நீங்களே வீட்டில் வச்சு பாருங்கள், கரெக்டான டூல்ஸ் வச்சு கேட்டுங்க. ஓகே பிரதர், இதுதான் வேலையை. ஆப்ரேஷன் நாய்ஸுக்கு நம்ம இந்த வேலை செஞ்சால் போகிறோம். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன், கிக்கர்லாம் எப்படி மாட்டணும், இந்த போர்டெலாம் அப்படி பண்ணணுன்ட்டு. அதனால் இந்த வீடியோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆப்ரேஷன் நாய்ஸு, கிளச்சு ஜெர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு கியரில் வண்டி அப்படியே ஆடினே இருக்குது அப்படின்னு பிரச்சனை வந்தால் இதை பண்ணாவே போகிறோம். வேறு எதுவுமே நம்ம இன்ஜினில் கை வைக்க வேண்டாம். கிளச்சு சைடு கட்டி ஸ்டீல் பிளேட்டு இல்லைனா கிளச்சி பிளேட்டு பெண்டு இருக்குன்னு தான் போகிறோம். அந்த பெண்டு எடுக்க முடியாது கண்டிப்பாக. அந்த பார்ட்டை வண்டி நீங்கள் மாற்றினாவே இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கு ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணாவே இந்த பிரச்சனை எதுவும் வராது. வண்டி ஓட்டினா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தெரியாது, வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியாது. கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது எனக்கு தெரிஞ்சு 100%. ஏன்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் பிளேட்டில் பெண்ட் இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய வண்டி நம்ம பார்க்குறதால கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு பிளேட்டில் பெண்ட் இருக்கும், ஸ்டீல் பிளேட்டில் பெண்ட் இருக்குன்ட்டு. இப்போதைக்கு இந்த பெண்டில் பக்காவாக இருக்குது. ஓகே, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பக்காவாக பார்ப்போம். ஓகே பாய். இதெல்லாம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே சேர்ந்தா இது. ஒரு கிளச்சு பிளேட்டு வந்து பெண்ட் ஆகிடுச்சுனாவே இந்த பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் மாட்டும் போது நம்ம செக் பண்ணி மாட்டினாவே எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எஃப்இசட் பேசரு, இந்த 160 எஸ்ட்ரீமு அந்தமாரி வண்டிக்கெலாம் நம்ம ஃபோர்க்கு ஆயில் சீல் எப்படி மாற்றணும் காமிக்க போகிறேன். புல்லரே இல்லாமல் இந்த பியூசி பழுப்பு இருக்குல்ல, அதை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, நம்ம வியூவர்ஸுக்காக அந்த பழுப்பு வச்சு தான் நான் ஃபோர்க்கு ஆயில் சீல் அடிக்க போகிறேன். அதான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நல்ல வீடியோவில். பாய்.